அடித்துவிடும். இப்பொழுது விஜயநகரத்தின் பொற்கால ஆட்சி நடந்த காலத்திற்கு நாம் போகலாம். விஜயநகர அரசாட்சி அக்காலத்தில் மேன்மையின் உச்சியில் இருந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் தன் படை வலிமையில் மட்டுமல்ல, கலை, இலக்கியம், அறிவு மற்றும் ஞானத்தில் பெயர் பெற்றவர். அவரின் இச்சிறப்பு எல்லா இடங்களிலும் பரவியிருந்தது. அவருடைய அரச சபையில் பண்டிதர்கள், கவிஞர்கள், கூர்மையான அறிவாளிகள் என்று நிரம்பியிருந்தனர். இவர்களுள் முதன்மையானவர் தெனாலிராமன். இம்முதன்மை அவர் கற்ற முறையான கல்வியால் அல்ல, பெற்ற பட்டன்களால் அல்ல, அவருடைய அறிவுத்திறனும் மற்றவர் காணாத புதுமை கோணத்தில் யோசிக்கும் திறமையே சாலச் சிறந்தவராக காட்டியது. கிருஷ்ணதேவராயரின் இந்த சபையின் பெருமை அண்டை ராஜ்யங்களிலும் பரவியிருந்தது. நிறைய அரசர்கள் தங்கள் தூதர்களிடம் அன்பளிப்புகளை, பாராட்டுகளையும் கொடுத்தனர். சிலர் நட்புறவான நாடுகளும் ஒரு சிலர் அந்த அரசரின் ஞானத்தை சோதிக்கவும் தூதர்களை அனுப்பினர். ஒரு நாட்காலியில் அந்த அரண்மனை